வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல காஸ்ட் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் with the help of practical problem number 17 which is in page number 1 by 2.42 and 1 by 2.43. So இதுதாங்க அதோட கொஸ்டின். இதுல வந்து ஆப்வியஸ்லி அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கிறது. ஓகே, அதாவது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளோ, அந்த கம்பெனி வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் அதாவது ஃப்ளட்னால அழிஞ்சிருச்சு. அதில் வந்து ரா மெட்டீரியல்ஸும் ஃபினிஷ் கூட்ஸும் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. அதுக்கு எந்த ஒரு சேதாரமும் கிடையாது. பட் ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் அதாவது செமி ஃபினிஷ் ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அது எவ்வளோ ஸ்டாக் இருந்தது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். A review of the book and records disclosed that the gross profit margin historically approximated 25% of sales. So already எவ்வளோ வித்திருக்கோ அதுல இருந்து 25% ப்ராஃபிட் earn பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத அசியூம் பண்ணியிருக்காங்க based on historical records. And the sales for the first 6 months of 2018 were 3,40,000. So இது வந்து செகண்ட் 6 monthல நடந்திருக்கு. ப்ரீவியஸ் 6 monthsல வந்து the profit is sorry sales is 3,40,000. Raw material purchased were 1,15,000. Direct labor cost for the period were 80,000. So இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. And manufacturing overhead வந்து historically been 50% of direct labor. So direct labor 80,000 na manufacturing overhead வந்து 40,000. Cost of work in progress inventory lost at June 30, 2018. So அதாவது ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருந்த குட்ஸ் எவ்வளோ நம்ம அந்த ஃப்ளட்ல லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், ஆட் பர்ச்சேஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த ஃபார்மேட்ல நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் டைரக்ட் லேபர் as 80,000 rupees. Okay, sorry, direct labor 80,000 and in the calculation padi will get raw materials value is 83,000. Okay, அந்த வருஷத்தினுடைய இல்ல அந்த 6 months ஓட value of raw materials வந்து 83,000. Opening stock of raw materials எல்லாம் will check out in question. Okay, so raw material value எவ்வளோ இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. தட் இஸ் த சேல்ஸ் போட்டிருக்காங்க. ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் வந்து 1,15,000. ஓகே, இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் 30,000 அண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 1 lakh, ஃபினிஷ்ட் குட்ஸ் 1,40,000 அண்ட் இங்க ரா மெட்டீரியல் 62,000. த இன்வென்ட்ரி ஆன் January 1st 2018 கன்சிஸ்டிங் ஆஃப் தி ஃபாலோயிங். அப்ப இது ஓப்பனிங் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ ஓப்பனிங் ரா மெட்டீரியல்ஸ் நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம் 30,000. ஓகே, அதுதான் இங்க போட்டிருக்காங்க. அண்ட் க்ளோசிங் ரா மெட்டீரியல் வந்து 62,000. ஓகே, 62,000. பர்ச்சேஸ் எவ்வளோ 1,15,000. அது வந்து இங்க கீழே ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பார் 1,15,000. ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்றப்ப வில் கெட் 83,000. திஸ் சப்போஸ் டு பி 83,000 அண்ட் டைரக்ட் லேபர் 80,000 அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்றப்ப வில் கெட் prime cost, that is 1,63,000. ஓகே, காஸ்ட் ஷீட் ஃபார்மேட்லேயே தான் நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணுறோம். அண்ட் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் டைரக்ட் லேபர் அதுவும் வந்து உங்களுக்கு கொஷனில் கொடுத்துருக்காங்க. 50% ஆஃப் டைரக்ட் லேபர் வந்து மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். தட் இஸ் 40,000. அப்போ 2,03,000 வருது. இப்போ 2,03,000ல add opening work in progress. இந்த work in progress வேல்யூவை நம்ம add பண்ணணும். That is 1 lakh. So 3,03,000. And less closing work in progress. That is work in progress lost. இது வந்து working noteல நான் கொடுத்திருக்கேன். Let me show that. இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த work in progress lost எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா calculation of closing work in progress or work in progress lost. Sales எவ்வளோ 3,40,000 சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணோம்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். திஸ் இஸ் we have to mention it as cost of sales, sorry, cost of goods manufactured. So cost of goods வந்து 2,55,000. ஏன்னா இந்த 3,40,000ல 25% is 85,000. அதை லெஸ் பண்றப்போ அந்த ஒரு கூட்ஸை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தட் இஸ் 2,55,000.
அதுல வந்து ஆட் க்ளோசிங் ஃபினிஷ்டு ஸ்டாக். இதுல வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு. ஸோ அது 1,19,000. ஸோ 3,74,000 அதுல ஃபினிஷ்ட் கூட்ஸ் ஓப்பனிங்க லெஸ் பண்ணணும். 1,40,000. அப்போ ஃபேக்டரி காஸ்ட் நமக்கு எவ்வளோ வரும்? 2,34,000 வரும். ஓகே. அதுல வந்து லெஸ் காஸ்ட் பிஃபோர் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். காஸ்ட் பிஃபோர் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து 3,03,000. அது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த வேல்யூ தான். அதாவது ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வரையும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. அந்த 3,03,000 இந்த ஒர்க்கிங் நோட்ல நம்ம காமிச்சிருக்கோம். காஸ்ட் பிஃபோர் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ அதுல இருந்து நம்ம லெஸ் பண்றப்ப, அதாவது 2,34,000 மைனஸ் 3,03,000. If you want to check with the calculator, you can. இதை நான் இந்த சைடு வச்சிருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 3,03,000 minus 2,34,000. So 69,000 is the value. ஸோ இவ்ளோ நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வந்து for the whole year. ஓகே. இதுல வந்து இல்ல ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கான வேல்யூஸ். ஸோ அதுல வந்து காஸ்ட் பிஃபோர் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்திருக்க வேல்யூ படி கால்குலேட் பண்ணோம்னா வில் கெட் 3,03,000. ஓகே. அதுல இருந்து இந்த ஃபேக்டரி காஸ்ட்டை லெஸ் பண்றோம் அப்படின்னா வில் கெட் த க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஆர் விச் வி ஹேவ் லாஸ்ட். அது 69,000. அதுதான் நாம இங்க ஆட் பண்ணியிருக்கோம். Okay, less closing work in progress, that is 69,000. So we got the factory cost. Okay, அதுக்கப்புறம் finished goods. So opening finished goods add பண்ணிட்டு closing finished goods less பண்ணிருப்போம். அப்ப we are getting the total cost as 2,55,000. Okay, இப்போ இந்த 2,55,000 இல்ல ப்ராஃபிட்ல வந்து 25% on sales or 1/3 percentage on total cost. இப்போ இந்த சேல்ஸ்ல 25% எடுத்தீங்கனாலும் 85% வரும், 85,000 வரும். இல்ல இந்த காஸ்ட்ல வந்து 1/3 எடுத்தீங்கனாலும் you'll get 85,000. இப்போ இந்த 33 1/3% வந்து எப்படி 25% மாறுது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு பிரான்ச் அக்கவுண்ட் வீடியோஸ் போட்டப்போ நான் அதுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் லெட் மீ ஆட் இன் திஸ் வீடியோ ஆல்சோ. பெட்டர் நான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த 33 1/3 எப்படி நமக்கு எய்தர் 20% இல்லைன்னா இந்த 33 1/3 1/3 வரும் இல்லைன்னா அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, லெட் மீ ஹோல்ட் ஆன் இன் ரெக்கார்டிங் அண்ட் உங்களுக்கு ஆட் பண்ணேன். சரி, நான் உங்களுக்கு டைரக்டா டைப் பண்ணியே காமிச்சிடுறேன். தட் இஸ் 33 1/3%. இப்போ ஒரு பர்சன்டேஜ்னு எடுத்தாலே எனி நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் தட் இஸ் டிவைடட் பை 100. ஓகே, பர்சன்டேஜ்னாலே டிவைடட் பை 100 தான். இப்போ இந்த 33 1/3ங்கிறது மிக்சட் ஃப்ராக்ஷனா இருக்கு. ஓகே, ப்ளீஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் பெட்டர் அலைன்மெண்ட். நான் டைப் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனால கொஞ்சம் அலைன்மெண்ட் எல்லாம் அவ்வளோ பெட்டரா இருக்காது. ஓகே, கைண்ட்லி அட்ஜஸ்ட். ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷனா இருக்கிறத நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாத்துறோம். அது எப்படி மாத்துவோம் அப்படின்னா 33 1/3 இந்த 3 வந்து டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டர் இன்டூ திஸ் நம்பர் பிளஸ் நியூமரேட்டர். இப்போ 3 இன்டூ 33 அப்படிங்கிறது என்னது? 99. 99 பிளஸ் 1 100. ஸோ இங்க வந்து இம்ப்ராப்பரா வரணும் அப்படின்னா 100/3 வரும். ஓகே, ஸோ 100/3 அப்படின்னு வரப்போ இது வந்து 100/3 percentage. ஓகே, இப்போ இந்த percentage அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? This is percentage meaning something divided by 100. இப்போ இந்த 100 or else I'll just make it as a proper fraction உங்களுக்கு காமிச்சேன்னா you can understand better. Okay, so this is 100 divided by 3. Okay, so இது வந்து கொஞ்சம் டார்க் கலர்ல போட்டு. ஓகே, 100 divided by 3. இத வந்து again paste பண்ணோம் அப்படின்னா see divided by 100 ன்னு வரப்போ again this is divided by 100. இப்போ வெறுமனே 100 இருக்கிறத நம்ம என்னவா காட்டுவோம்? 100 by 1.
100 by 1ன்னு காட்டுவோமா? இப்போ இ இந்த நியூமரேட்டர்ங்கிறது வந்து 100 by 3. டினாமினேட்டர்ங்கிறது வந்து 100 by 1. இப்போ இந்த டினாமினேட்டர நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, வெயிட் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 100 divided by 3 into இந்த 100 by 1ங்கிறத 1 by 100 மாத்துவோமா? வெயிட் அகெயின். 1 by 100 மாத்துவோமா? இப்ப வந்து வெயிட். Let me make it as again better fraction so that உங்களுக்கு ஈஸியா புரியும். Copy. Wait. This இதை அப்படியே காப்பி பண்ணி I'm just making it here. The next line. Control V. Okay. This line is not copied. So copy, paste. So இது வந்து 100 by 3. இங்க வந்து into இந்த 100 by 1 என்னன்னு போடுவோம்? 1 by 100. Okay. Set 1 by 100. இப்போ equal to இந்த 100ம் இந்த 100யும் நம்ம cancel பண்ணோம்னா how much will get? 1 by 3 வருமா? Okay. So this 33 1 by 3 percentage is converted into 1 by 3. So இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா this 33 1 by 3 percentage on total cost. But the 1/3 of this 2,55,000. Again, 2,55,000 into 1 by 3. 85,000. Okay. So either 1 by 3 or 25 percentage on sales. Okay. நீங்க அந்த மாதிரி இது பண்ணலாம். This is how 33 1 by 3 percentage நம்ம convert பண்றது. Okay. So this working note also I have explained. So with this problem is over. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. I'll try to upload as early as possible. அண்ட் உங்க கமெண்ட்டையும் நான் கிளியர் பண்றதுக்கு முடிஞ்ச அளவு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ட்ரை பண்றேன். With this, signing off, Dr. Shanti. Thank you once again.